அடுத்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் அல்ஹாஜ் ரஃபாய்டி ஹனஃபி மாவட்டத்திலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமும் அவர்கள் இறையடி சேர்ந்த தினமும் ஒரே தினமாக இருப்பதால் சந்தோஷமாக கொண்டாடலாமா அல்லது துக்க தினமாக கொண்டாடலாமா என்று கேட்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12. இப்போ அந்த ஒரு நாளில் தான் அவர்களுடைய வருகை பிறப்பும் அமைந்திருக்கிறது, அவர்களுடைய மறைவும் அமைந்திருக்கிறது. நம்ம மீலாது நபி அப்படி பிறப்பை கொண்டாடுறதா அல்லது அவருடைய மறைவு தினம் என்று நினைவு தினத்தை கொண்டாடுவதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. நம்ம வருகையை குறித்து பிறந்த நாள் தான் கொண்டாடுறோம். காரணம், அவருடைய வருகையால் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. இந்த உலகத்திற்கு ஒளி ஏற்பட்டது. தீன் என்கிற ஒளி, ஹிதாயத் நேர்வழிங்கிற ஒளி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா தான் கிடைச்சிது. இந்த மக்கள் தங்களை படைத்த இறைவன் யார் என்று புரிந்து கொண்டார்கள். மிக உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா தான் பெற்றுக்கொண்டாங்க. கியாமத் நாள் வரைக்கும் வரப்போற மக்களுக்கு நேர்வழி காட்டுகிற குர்ஆனை அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையால நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருகை இல்லை என்றால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உருவ வழிபாட்டில் தானே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை இல்லைன்னா வழிகேட்டில் தானே நம்ம நிலைப்பாடு இருந்திருக்கும். ஆனா சல்லல்லாஹு வந்ததுனால இஸ்லாத்தை புரிந்தோமே, நம்மை படைத்த இறைவன் யார் என்று புரிந்தோமே, குர்ஆனை பெற்றிருக்கிறோமே, மாபெரும் நிஅமத் அல்லவா. அதனால் இத்தனைக்கும் காரணம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்கின்ற போது நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். சரிங்க, அதே அன்னைக்கு தானே அவங்க மறைஞ்சாங்க. ஏன் அது மறைவு தினம் துக்க தினம் ஏன் கொண்டாடக்கூடாது? நாங்க துக்கப்படுறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் தொடர்பு இன்னும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நீங்க சலாம் சொல்லுங்க, அது உடனடியாக எனக்கு எடுத்து காட்டப்படுது. அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை எல்லாம் நியமிச்சிருக்கிறான். அவங்க சுத்திக்கிட்டே வருவாங்க. யாராவது சலாம் சொன்னா அந்த மலக்குமார்கள் சுமந்துக்கிட்டு போய் யார சொல்லலாம், இந்த ஊரிலே இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று அவங்க எடுத்து வைப்பாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கும் மத்திய இருக்கிற தொடர்பு இன்னைக்கு இருந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நீங்க சலாம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல உங்களை பற்றி சொல்லப்படுது. அவங்களுக்கு நமக்கு மத்திய இருக்க தொடர்பு இருக்கா இல்லையா? அப்படி எப்படி நம்ம துக்க தினம் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குதாங்க. நம்முடைய செயல்பாடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடனுக்குடன் எடுத்து காட்டப்படுது. நல்லதா இருந்தாலும் கூட அல்ல கெட்டதா இருந்தாலும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும். நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களை விட்டு மறைந்து செல்வதும் நல்லது. மறைவது நல்லது எப்படி விளக்குறாங்க? நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு எடுத்து காட்டப்படும். நல்லதா இருந்தா அல்லாஹ்வை புகழ்றேன், கெட்டதா இருந்தா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன். பஸார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கும் நான் தவறுகள் செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமக்கு அவங்க தொடர்பு இன்னைக்கும் இருக்குது. எப்படி நம்ம துக்க தினம் சொல்லுவோம்? சரிங்க, துக்க தினமா இருந்தா ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கானே, ஹயாத்தி கைருல் லக்கும், நான் உங்க கூட இருக்கிறது நல்லதுதான், ஆனா உங்களை விட்டு நான் போறது மமாத்தி ஷருல் லக்கும்னு சொல்லியிருக்கானே. அப்படி சொல்லியிருந்தா நான் உங்களோட போனாக்கா உங்களுக்கு கெடுதுன்னு சொன்னா அப்ப துக்க தினம் ஆகும். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, உங்க கூட நான் இருந்தாலும் உங்களுக்கு ஹைர், உங்களை விட்டு நான் போவதும் உங்களுக்கு ஹைர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவால நமக்கு இன்னும் நன்மை கிடைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏன் துக்க தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர் சொல்லி இருக்கிறாங்க. ஹைர்வானால் துக்க தினங்களா? ஹைர் என்றால் என்னவென்று புரிந்தவர்கள் மகிழ்ச்சியை தான் கொண்டாடுறாங்க. எல்லாமே நமக்கு நல்லதுதான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நல்லதான் வச்சிருக்கிறான். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் உங்களை விட்டு செல்வதும் உங்களுக்கு ஹைர்னு சொல்லிட்டேனால துக்கத்துக்கு வேலையே கிடையாது, சந்தோஷம் தான். ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வருகை தந்தார்கள், அதை நினைவு கூறுகிறோம். மறைந்தாலும் கூட அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அருந்து போய்விடவில்லை, இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை தான் இன்றைக்கு நம்புறோம். ஏங்க நான் கேட்கிறேன், அவங்க அவனோட மறைந்தாங்க, ஆனா இன்னைக்கு நமக்கு ரசூல் யாரு? ஒரு ஆளை கூப்பிட்டு உங்களோட ரசூல் யாரு அப்படி கேட்டாக்க என்ன சொல்றாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாரா இல்லையா? இன்னைக்கும் நம் கூட கலிமாவிலே தொடர்பு தானங்க. இல்ல அவங்க போயிட்டாங்க, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர் முஸ்லிம்ங்கிற வட்டத்தோடு இருக்க முடியுமா? வட்டத்தை விட்டு தூக்கி வெளியேற்றப்படுவார். அப்ப இன்னைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என தூதன் நான் சொல்லும் பொழுது என்னை விட்டும் அவர் மறந்தா நான் துக்கமா இருக்கேன்னு சொல்லுவேன். இன்னைக்கும் என் கூட என்னுடைய உயிரோட்டத்திலே, என்னுடைய உணர்விலே, என்னுடைய இரத்த நாளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் நினைச்சாதானே. அதனால
இங்கே சுத்தன வேலையில் ஸல்லல்லாஹு வருகை தான், அதனால் சந்தோஷமும் ஆனந்தம் தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ்.